அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசினருக்கு இந்த வார ராசி பலன். 4 சனி, 5 சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 7 குரு, அஷ்டமத்தில் ராசிநாதன் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5 சுக்கிரன், புதன், 7 குரு இருப்பதால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்திலும் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும், மனமகிழ்ச்சி ஏற்படும். மற்றவர்களுக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். உங்கள் ராசிக்கு 5 ராகு, 8 செவ்வாய் இருப்பதால் உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய நேரம் என்பதால் போன்ற முதலீடுகளை எளிதில் எடுக்க முடியும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். முடிந்தவரை சக ஊழியர்களிடம் பேசுகின்ற போது நிதானத்தோடு இருப்பது நல்லது. மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் சில நேரங்களில் ஞாபக மறதி ஏற்படலாம் என்பதால் எதிலும் கவனத்தோடு இருப்பது உத்தமம். வரும் நாட்களில் வளமான பலன்களை பெறுவீர்கள். ராசிநாதன் செவ்வாய் தன குடும்பஸ்தானத்தை பார்ப்பதும், பரிவர்த்தனை யோகம் அடைந்த குரு ராசியையும் உத்தியோகஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதும் பொருளாதார முன்னேற்றத்தை தரும் அமைப்பு. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள் பலன் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும். சகோதரர்களின் ஒத்துழைப்பும் மனைவியின் கணவரின் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும். இதனால் நிம்மதி பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் உள்ள சனி, 5 இருக்கும் கிரகங்கள் வீட்டில் சில பிரச்சனைகளையும் பிள்ளைகள் விஷயத்தில் குழப்பங்களையும் தரும். 5 சூரியன், ராகு, சுக்கிரன் இணைந்திருப்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். சற்று உடல் நலம், தலைவலி, பிபி, சுகர் போன்றவற்றில் செக்கப் செய்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையீடு செய்தில் உங்கள் சக்தி இழக்காதீர்கள். தலை மற்றும் எலும்புகளில் ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். ஆக விருச்சிக ராசியினர் கோவிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்வில் வளம் பெறுவீர். மார்ச் 29ஆம் தேதி நடைபெறும் சனி பெயர்ச்சியில் சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு செல்கிறார். மிக நல்லது. அதுவரை பொறுமையாக நன்றாக இறை வழிபாடு அவசியம். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.